கைஸ், வெல்கம் டு மை சேனல் பட்டீஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு கிராஃப்ட் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்னா ஜேர்னல் தான். அது பண்ணுறதுக்காக நான் என்கிட்ட இருந்த ஒரு பழைய நோட் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இந்த நோட்டு எப்படி எடுத்தேன்னு எனக்கும் தெரில, எப்படி மிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரில. நம்மலாம் எப்படி மிஞ்சிச்சுன்னு ஆச்சரியப்படுறதுக்கு ஒழுங்காக நோட்டில் எழுதுனா தானே. சரி, ரைட்டு விடுங்க. இது ஒரு கோடு போடாத நோட் நான் எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாக பிரிஞ்சு கந்தலாக இருந்துச்சு. அதெல்லாம் பாதுகாக்கிற பழக்கமாக நம்மளுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அதை தச்சு தான் ஆகணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் தச்சுக்கலாம், இல்லை ஸ்டாப்லர் கூட போட்டுக்கலாம். நான் தச்சுக்க போகிறேன். ஸோ அதுக்கு உள்ளன் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நான் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதேமாதிரி ஊசி பெருசாக இருக்கும்போது ஓட்டை போடுறதுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நோட் ரொம்ப திக்காக இருக்கும் இல்லையா? அதனால் ஓப்பன் பண்ணி சென்டர் பேஜ் எடுக்கிறதுக்குள்ளே நான் படாத பாடுபட்டுட்டேன். அந்த கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். சரி விடுங்க. அதுக்கப்புறம் சென்டர் பேஜ் எடுத்துகிட்டு அதில் தைக்கிறதுக்குள்ளே நான் வாட்டு லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் எங்கள் அம்மா பார்த்துட்டு, அதான் அங்கே அவனே ஸ்டாப்லர் போட்டதுக்கு 2 ஓட்டை இருக்குல்ல, அதில் தைச்சிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ நேரம் இது தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி ரைட்டு விடுங்க. அதுக்கப்புறம் அந்த நோட்டை ஃபுல்லாக தச்சு முடிச்சிட்டேன். ஓகே, 2 பக்கமும் நம்ம நார்மலாக துணியில் தைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் தச்சுருக்கேன். இப்போது இதுக்கு அட்டை ரெடி பண்ணணும். ஒரு பழைய நோட்டில் இருக்கிற அட்டையை எடுத்து நம்ம இதில் வச்சுக்கலாம். ஸோ பழைய நோட்டு அட்டை இருக்கா அப்படின்னு நானும் தேட போனேன். அப்படி எடுத்து பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்பா, ஒரே ஒரு கீறல் தான் இருக்குது இந்த நோட்டில், நம்ம இதில் கிறுக்கவே இல்லையா? நோட்னால் மோஸ்ட் கிறுக்கி வச்சு தான் நான் பார்த்துருக்கேன். நானும் நோட்டில் அட்டையில் ரொம்ப கிறுக்குவேன். என்ன மாதிரி நீங்களும் கிறுக்குவீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் கிங் சைஸ் நோட்டுக்கு ஸ்மால் சைஸ் பேப்பருன்றது கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கும்ல, கொஞ்சமாக கேப் விட்டுட்டு ரொம்ப எக்ஸஸாக இருக்கிறது ஃபுல்லாமே கட் பண்ணிட்டேன். அதை ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதேமாதிரி அகலத்துலேயும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஓகே, இப்போ நான் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டுக்கிட்டு அது பார்க்க யூனிக்காக தெரியும். ஸோ அதுக்காக கொஞ்சம் கேப் விட்டுக்கிட்டேன். ரொம்ப ஷேப்லெஸ்ஸாக இருந்துச்சு, அதை ஃபுல்லாமே கரெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கட் பண்ண போகும்போது நம்ம நோட்டையும் சேர்த்து கட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நோட்டை எடுத்து வெளியே வச்சுட்டு இது பண்ணேன். ஆனால் அப்போயும் எனக்கு அந்த ஷேப்லெஸ்ஸாக தான் இருந்துச்சு. நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணிக்கோங்க, கோடு போட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறமா தான் நம்ம ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அது என்னன்னா, இது கூட நம்ம இன்னொரு நோட்டு அட்டை எடுத்துருந்தேன். பார்த்தா அதிலையும் கிறுக்காம தான் வச்சுருக்கேன். சரி, கிறுக்க டைம் இல்லாமல் இருந்திருக்குன்னு விட்டுட்டேன். சரி கைஸ், அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக மடக்கிட்டு அந்த நோட்டோடு அதை ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கிட்டேன். அந்த இது மேலே மட்டும்தான், மேலே கீழே லைட்டாக கேப் தெரிஞ்சிச்சு அந்த பேப்பர் நோட்டோடது. சரி, வெளியே நம்ம ஒரு அட்டை கொடுத்துருக்கோமேன்னு விட்டுட்டேன். அண்ட் அதேமாதிரி இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். நம்ம இன்றைக்கி ஒரு நோட்டில் 2 அட்டையோட கிராஃப்ட் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த 2வது கொடுத்துருக்கோம்ல, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி. அதை மீன் எக்ஸ்ட்ராவாக நம்ம பண்ணுறது தான் ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இப்படி பண்ணால் இன்னும் நல்லா தெரியும், நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் போட்டிருக்கேன், பாருங்கள். இல்லை நீங்கள் 2 நோட்டுக்கு கூட இந்த மாதிரி தனித்தனியாக பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த அட்டையை நான் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிட்டேன். கம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த அட்டையை ஒட்டணும். ஆனால் 2 அட்டையும் ஒட்டிட்டா ஒட்டாது. ஸோ அதனால் ஒட்ட கஷ்டமாக இருக்கும். நீங்களாம் யோசிப்பீங்க, ஜப்பான்காரன் எதையே கண்டுபிடிச்சிட்டு நான் எதை கண்டுபிடிச்சி வந்திருக்கேன் வேறுன்னு யோசிப்பீங்க. சரி பரவாயில்ல விடுங்க, நம்மளால் அதை தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை ஒட்டிட்டு A4 ஷீட் ஒட்டிகிட்டே ஒட்டுங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து கீழேயும் அடியில் நான் ஒட்டிக்கிட்டேன். ஏன்னா நான் A4 ஷீட் எடுத்து ஒட்டுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அடியில் கம் அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒட்டி விட்டுட்டு திருப்பி இன்னும் ஸ்ட்ராங்காகவே இல்லைன்னு சொல்லிட்டு மேலேயும் கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த அட்டை இருக்கு இல்லையா, மேலே இருக்கிற அட்டையை மடித்து விட்டுட்டு மறுபடியும் இதில் ஒட்டிக்கிட்டேன். இதில் ஒட்டி அந்த எக்ஸஸாக வருது இல்லையா, அதை ஃபுல்லாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் A4 ஷீட் வச்சு இது பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இப்படி இருக்கும்போது இது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாவே இருந்துச்சு எனக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்களும் கூட இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே இருந்தாலும் எனக்கு ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் A4 ஷீட்டை தான் தூக்கி ஒட்டினேன். எப்படினாலும் A4 ஷீட் ஒட்டி தான் ஆகணும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் A4 ஷீட்டையும் கம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிட்டேன். ஸோ அதேமாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒட்டுங்க. அப்படின்னா தான் A4 ஷீட் நசன்னு இல்லாமல் இருக்கும். அதேமாதிரி உங்களோட சேஃப்டிக்காக, உங்களோட அக்கறையுள்ள உங்களோட பிரணதி என்ன சொல்கிறேன்னா, அந்த இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம், கிராஃப்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமாவும் சரி, என்ன கிராஃப்ட் பண்ணாலும் நல்லா கை கழுவிடுங்க. தட்ஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த்து. சரி, நெக்ஸ்ட்டு ஒட்டினதுக்கப்புறமா வெளியேயும் சரி, அதேமாதிரி பின்னாடி சைடு இருக்கிற மாதிரி சரி நல்லா கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். இதேமாதிரி நான் எல்லா நம்ம வச்சுருக்கிற எல்லா அட்டைக்கும் ஒட்டிக்கிறேன். அதேமாதிரி உள்ளே இருக்கிற 2வது லேயர் அட்டை இருக்கு இல்லையா, அதுக்கும் அதேமாதிரி பேப்பர் கவர் பண்ணிட்டு நான் ஒட்டிக்கிறேன்.
ஸோ அதேமாதிரி கைஸ் ரொம்ப நாளாக நான் வந்து வீடியோ போடலை. இனிமேல் நல்ல நல்ல கண்டென்ட்ஸாக உங்களுக்கு தினமும் அட்லீஸ்ட் ஒரு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே வந்து கம் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த உள்ளே இருக்கிற பேஜ் இருக்கு இல்லையா ஒன்று, அதை வந்து இந்த நோட்டோட ஒட்டிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து நான் A4 ஷீட் வந்து இதுக்காக வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஃபுல்லாமே அதுவே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அப்படியே ஒட்டிக்கிட்டேன். ஓகே, இப்போ அவ்வளோதான். இன்றைக்கி வந்து இதோட நான் முடிச்சுக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் இந்த ஜேர்னல் சீரிஸ்க்கு நான் டெக்கரேட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். பாய்.